இல்லடா, சூத்துல கலந்து போச்சு கட்டி. கொஞ்சமா பச்சரிசி சாதம் கொஞ்சமா சாப்பிட்டா தானே. நம்ம பணம் கொடுத்தா வாங்க போறோம். எல்லாம் ஓசி. எதனா காரியத்துக்கு போனா வச்சிடுறா. அம்பே என்ன இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்பதான் மன்னர் சபைக்கு வந்திருக்கிறேன். ஒரு 10 முட்டை. 10 முட்டையா? 10 மூட்டை பச்சரிசி. சாப்பிட்டீங்களா? முட்டை இப்ப சாப்பிடலாம்டா. அதான் மஞ்சத்தூள் போட்ட கவுச்சு போயிட்டுல. என்ன உங்களுக்கு தான் கடவுள் வயிறும் வாயம் பச்சுக்கிறோம், எங்களுக்கு படிக்கலையாடா? நாங்க சொல்லக்கூடாதா? ஆமா, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்தாவாசில பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரா சொல்லுது? சாமி சரிமண்ணா, ஆத்துல இருந்த என்ன அதி விரைவாக அழைத்த காரணம் என்ன? சுவாமி, என்னுடைய குடும்பத்துக்கே நீங்கள் தான் அரசாங்க ஜோசியரா இருக்கீங்க. அதாவது உன் பாட்டனாருக்கு நான் தான் திதி கொடுத்தேன். உங்க அப்பாவுக்கு நான் தான் திதி கொடுத்தேன். அப்பாவுக்கு நீங்க தான் திதி கொடுத்தீங்க. உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறேன். திதி கொடுக்காம வந்துக்கிறேன். சுவாமி அதுக்கு நான் அழைக்கிறேன். சுவாமி எனக்கோ ஒரே மகன். அவன் செத்துட்டானா? அவன் அடிக்கிறான். முனிசாமி ஐயா நன்னா பேசுறாரு என்கிட்ட. ஐயா பேசா இருக்கிறியா? ஆப்பிளா நான் எடுத்துக்கவா? என் தங்கமான மனசே, என் தங்கமான ஐயா நான் மட்டும் சாப்பிடவா? எப்படி தெய்வமா பேசுறாரு பரம். உங்க காது கேட்கல? தப்பு பண்ணிட்டீங்கடா ஐயா. என்ன அழகா நான் மட்டுமா? திராட்சையா போட்டு வைக்கலையா? கேட்டு வைக்கிறேன். நீ பாத்து நான் பாத்து சாப்பிடலாமா? என்ன தாராள பிரபு பத்தியா? அவர் பேசுறது காதுல கேட்கல. தப்பு பண்ணிட்டீங்கடா. கொண்டாட்டி பத்தினியும் அவங்க காதுல சமாளிக்க முடியலடா. இந்த உடம்ப வச்சுக்கிற பிராணத்தை வாங்க மேல ஏற முடியல. என்னடா முக்காடு போட்டு வர? ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. தவமிருந்து ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போது நான் தாயகம் திரும்பியிருக்கின்றான். நாளை இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க போகின்றேன். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவருடைய ஜாதகத்தை கணித்து பார்க்கிறோம். ஐயா தவமாய் தவமிருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். சிவமணியன் என்று பெயர் குறித்தது நான் தான். தக்க பருவம் வந்துவிட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை மகன் சிவமணிக்கு ஒப்படைக்க வேண்டும். நல்லது ஒரு நாளை பார்த்து, நல்லது ஒரு மகளை பார்த்து திருமணமும் முடிக்க வேண்டும். இவ்வளவுதானே. பாருங்க, பார்த்து முடிச்சிடுறேன். சுக்லாம்பரதரம் சசிவரணமும் சசிவர்ணமா சசிவர்ணமா சசிவர்ணம் ஏந்து ஊட்டுக்கு போட்டாங்க. சதி சொன்னாக்கற வர சொல்லட்டுமா? ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. பச்சரிசி ஏத்திட்டீங்களா? மூட்டை கத்திரிக்காய் 2 கிலோ ஏத்திட்டீங்களா? முருங்கா மயான ருத்திரி நாடகத்தில் வசனம். அம்மா அம்மா எழுந்திடப்பா. ஏண்டா லைட் வருஷத்துல கண்ணு தெரியல எனக்கு. ஆஃப் பண்ண நல்லா பேசா தெரியுண்டா. இருட்டுல பார்த்தே பழக்கம் எனக்கு. இது அடங்காது. நீ அடங்க மாட்டடா. 3 விளக்கி வாங்கிடுவேன். சாமி ஆமா சாமியா? சொல்லுங்க சாமி. வந்துட போறேன். இந்த கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. கண்ணாடி இதை பற்றி சொல்லு. நான் படிப்பேன்.
ஆனா இது தமிழ் இருக்குது, அதனால எனக்கு தெரியாது. ஒரு இங்கிலீஷ்ல வாயை வச்சுக்கிறாரு. மன்னா சிவமணி 7ல குரு 9ல 9 இருக்குது. 9 இல்ல 5 9 இருக்குது. நான் ஐயரா நீ ஐயரா? சிவமணி இந்நாட்டு இளவரசர் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நான் அட கடவுள ஒரு வெத்தலை பாக்கு வைக்கல, ஒரு தட்சணை வைக்கல. அண்ணா தவமா தவம் இருந்த பெற்றெடுத்த மகள் என்ன சுவாமி என் மகனுக்கு அப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும் தெளிவா சொல்லுங்க சுவாமி. அழ வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். சிவமணியின் மன்னா 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 உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னா, திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தவம் இருந்து பெற்றெடுத்த உன் மகன் சிவமணி ஜாதகத்தை கணிக்கும் பொழுது கணித்து பார்க்கும் பொழுது இன்று சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணி அளவில் மகன் சிவமணி ஜாதகத்தில் மரண யோகம் போட்டு என் மகனுக்கு மரணமா? நான் என்ன செய்வேன் மன்னா? என் மகனுக்கு மரணமா? ஐயா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என் மகனை செல்லமா வளர்த்தையா. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வான் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை கட்டினேனே சுவாமி. அழுவதால் லாபம் ஐயா. விதியும் மதியும் நேர்ந்ததையா, உனது வாழ்க்கையை அணிந்ததையா. மதியும் சேர்ந்ததையா, உனது வாழ்க்கை அழிந்ததையா. மதியும் சேர்ந்ததையா, உனது வாழ்க்கை அழிந்ததையா.
உனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா. ஆண்டவா, ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என் மகனை சீர சிறப்புற வளர்த்தியனே ஆண்டவா. எனக்கு பிறகு இந்த நாட்டை யாழ்வான் என்று மனதில் மனக்கோட்டை கட்டினேனே. என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டதே சுவாமி. என் மகனை என்னால் காப்பாற்றவே முடியாதா? என் மகனை என்னால் நாட்டை ஆள்வதற்காக தவமாய் தவம் இருந்த ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். பார்த்தீங்களா மகன் ஜாதகத்தை? இப்படியா வந்து சேர்ந்து ஐயா, வாழும் வாழும் பிரம்மதேவர் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரத்தை நடக்கும் ஐயா. என் மகனை என்னால் காப்பாற்ற முடியாதா சுவாமி? என் மகன் உயிரோடு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும். அதுக்கு ஏதாவது மார்க்கம் என்றால் கூறுகள் சுவாமி. மன்னா, குழந்தை இல்லை என்பதற்காக தவமாய் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தீர்கள். சிவமணி என்று பெயர் வைத்தீர்கள். அயல்நாடு சென்றால் பட்ட படிப்புகளை முடித்தார். தாயகம் திரும்பினார். இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்கலாம். நல்லது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று மனப்போம். ஐயா, நான் சொல்வது போல் நீங்கள் செய்தால் உங்கள் மகனின் உயிர் தப்பிக்கும். சுவாமி, என் மகன் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும். இந்த நாட்டில் நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன். நாளை காலை சனிக்கிழமை 8:45 மணியளவில் உன் மகன் இறப்பது உறுதி. அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பிரம்மன் தலையில் எழுதிய விதியை உன் மதியால் வெல்லலாம். என்னுடைய மகனின் விதியை உமது மதியால் வெல்லலாம். மதியால் வெல்லலாமா? உண்மைதான் ஐயா. எப்படி சுவாமி? மன்னா, உனது நாடு மதிவதனாபுரி நாட்டிலே ஒரு பகுதியில் இரும்பு கோட்டை ஒன்று அமைக்க வேண்டும். அந்த இரும்பு கோட்டை சுற்றிலும் அக்னி ஜோலையாகவே வீச வேண்டும். நாளை 8:45 மணியளவில் மரண யோகத்தில் யமதர்மன் உன் மகன் உயிரை கவருவதற்காக வருவான். அந்த 8:45 மணி அளவுக்குள் மகன் சிவமணியை அந்த இரும்பு கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தா அவனுக்கு இறப்பென்பதே. என் மகன் உயிரோடு வாழ வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கின்றேன். ஆனால் அந்த பிரம்மனின் விதியா உமது மதியா? விதியா விதியா. என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த நாட்டில் ஒரு பகுதியில் இரும்பால் கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டையை சுற்றிலும் அக்னி சோலை வீச விட வேண்டும். அதற்குள் வைத்து என் மகனை காப்பாற்ற வேண்டும். என் மகனை பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் என்று பார்த்து விட்டேன். நாட்டின் அருகே வந்துவிட்டேன். என் தந்தையை பார்க்க வேண்டும். எப்பொழுதே புறப்படலாம். உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் மரியாதை. உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது. பெரியது தர்மம் மரியாதை. உத்தமர் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது.
நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு நாட்டின் அருகே வந்து விட்டோம். இப்போது என் தந்தையை பார்க்க வேண்டுமே. ஆவலோடு காத்திருப்பார் என் தந்தை. என்னப்பா இது? அந்த கொண்ட செந்தாமரை மலர் போல இருக்க வேண்டிய உங்கள் முகமோ இன்று வாடி வதக்கிருக்கிறது. என்னப்பா காரணம் தந்தையே? மகனே, நான் இந்த நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உண்மைதான் தந்தையே. நம்முடைய அரசாங்க ஜோதிடரை அழைத்து என்ன உரைத்தாரப்பா? உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உடைய ஜாதகத்தை கணித்து பார்த்தேனடா. என்ன உரைத்தார் தந்தையே? இன்று வெள்ளிக்கிழமை, வெள்ளி போக நாளை சனிக்கிழமை 8:45 மணி அளவில் உனக்கு மரணம். நான் இறக்க போகின்றேனா? எந்த பூமியில் நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் இந்த சின்ன சிறு வயதிலே என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் ஓடி வந்தேனே அப்பா. ஆனால் மகனே, நீ இறக்க போகின்றாய் அப்பா. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் அப்பா. நடக்கும் என்பார் கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும்